ஹமாம் பிராண்ட் வாங்கியிருக்கேன் 10 ரூபாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா சோப்பு. இதை வந்து நீங்கள் எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சோப்பை எடுத்து அந்த சோப்பை வந்து அந்த டப்பாவில் போட்டு நம்மளுடைய சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து இதை நம்ம கொண்டு போய் அப்படியே வச்சிருவோம். ஏன் இந்த மாதிரி சிங்க்குக்கு பக்கத்தில் வச்சிடறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெஷல் வாஷெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கை வாஷ் பண்ணிக்கலாம், அல்லது ஃபேஸ் வாஷ் கூட நம்ம அந்த சிங்க்லேயே பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுடைய பாத்ரூம்க்கு போய் நம்ம கழுவக்கூடிய நேரமும் நம்மளுக்கு மிச்சமாயிரும். இங்கேயே நம்ம பண்ணிக்கிறனால நம்மளுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய 5வது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அந்த சோப்பு கவரை அப்படியே கீழே தூக்கி போடாதீங்க. அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி திருப்பி இந்த மாதிரி மடச்சி நம்மளுடைய பீரோவில் துணி இருக்கிற பக்கத்தில் கொண்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் வந்து நல்லா வந்து துணியில் இறங்கி பீரோவை ஓப்பன் பண்ணும்போது நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் கிடைக்கும்.